அடேங்கப்பா! உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கான். அது எங்க இருக்கு? 48,000 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு ரயில்வே ஸ்டேஷனு. அதுவும் 44 நடைமேடை கொண்டிருக்குன்னா, அப்ப அது எவ்வளோ பெரிய ரயில்வே ஸ்டேஷனா இருக்கும். அது மட்டும் இல்ல, அங்க 660 ரயில்வேவும் நிலையங்களும் அதுல நிறுத்தப்பட்டிருக்காமா. சரியா? 660 ரயில் நிறுத்தப்படக்கூடிய வசதி கொண்டு நின்றுட்டு இருக்கு. அந்த மாதிரியும் அவ்வளோ பெரிய வசதி கொண்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது? அதுதான் நம்ம நியூயார்க்கில் உள்ள கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷனும் அதிக தளங்களை கொண்டுள்ளதாக சொல்கிறாங்க. இது உலகத்திலேயே உலக கிண்ண சாதனை பெற்ற நிலையம் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படி பார்க் அவென்யூ 42வது தெருவில் தான் அமைஞ்சுள்ளதுக்கு இந்த இடம். இந்த இடத்த வேணா நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் எங்கே போய் பார்க்கணும்? நியூயார்க் போய் பார்க்கணும். சரியா? இவ்வளோ பெரிய ரயில் நிலையம் எப்படி கட்டினாங்கன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாம் கையில் தான். அப்போ இங்கே பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு 1,25,000க்கு மேலே பயணிகள் பயணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் மட்டத்தில் 41 தளங்களும் கீழ் மட்டத்தில் 26 தளங்களும் இருக்காமா. ஆனால் இந்த கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க இந்த அமெரிக்கா அப்புறம் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மக்கள் முன்னாடி கண்டப்படாமல் தனியாக போயிட்டு வர்றதுக்கும் வசதி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எவ்வளோ பெரிய ரயில்வே ஸ்டேஷன்! 1 2 48,000 ஏக்கரை கொண்டிருக்குதுன்னா பாருங்கள். அப்போ பெருசு தானே. எப்போ பார்க்க போகலாமா? போய் பார்த்துட்டு வரலாமா? நான் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட வடிவம் பார்க்க சூப்பராக அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. சரிங்களா? வேணும்னா நான் பார்த்த மாதிரி பார்க்காம நீங்கள் போய் நேரில் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ என்ன, உலகத்திலேயே உலக சாதனை படைத்த ரயில்வே ஸ்டேஷன்னா அது நியூயார்க்